அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு தியானிச்சு பார்க்குது. வேத வசனமே சொல்லுறது, கேள்வியை எழுப்பினாதான் அந்த விசுவாசமே வரும் அப்படின்ற எழுதப்பட்டிருக்கு. ஆமா தானே? அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அதுக்கு முன்பதாக என்ன எழும்பிச்சு? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானார், உனக்கு என்ன, நீ சரி பின்பற்றி வா. போதும். இப்போ ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்துக்கிறோம். ஒன்று, இவன் காரியம் என்ன, ஒன்று சரியா. இரண்டாவது, அவர் சொல்லக்கூடியது, எனக்கு சித்தமானால் என்னை பின்பற்றி வா. அவ்வளோதான். அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க. என்னை நீ பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா, அதுதான். இந்த ரெண்டு காரியம்தான். அப்போ அங்கே நம்ம முதல் காரியத்தில் என்ன பார்க்குறோம்? முதல் காரியத்தில் என்ன பார்க்குறோம்? இவன் காரியம் என்ன, இவன் காரியம் என்ன. இப்போ நம்ம குடும்பத்தில் கூட நம்ம சபைக்கு வரோம், பைபிள் எடுத்துகிட்டு போகிறோம், சபையில் வந்து சத்தியத்தை கேட்டு போகிறோம், உலகத்தில் ஜீவிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? நம்மளுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதே போல் வீட்டில் கூட உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சண்டையில் கூட சொல்லிடுவாங்க. அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது எதற்காகன்னா, அவங்க வந்து தராசில் போட்டு நம்மளை நிறுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமாம் தானே? நம்மளுடைய பரிசுத்தத்தை, நம்மளுடைய குணத்தை, நம்மளுடைய குணாதிசயத்தை, நம்மளுடைய நடக்கையை திராசில் போட்டு நெருக்கிறாங்க, நிறுத்தெடுக்கிறாங்க. பிசாசனவன் நம்மளை நிறுத்து பார்ப்பான். நீ உலகத்தினுடைய அந்த ஜீவியம் அதிகமாக இருக்கா, இல்லை கர்த்தருடைய அந்த பரலோகத்துக்குரிய ஜீவியம் அதிகமாக இருக்கா, பரிசுத்த அந்த ஆவிக்குரிய ஜீவியம் அதிகமாக இருக்கான்னு நிறுத்து பார்ப்பான். இப்போ இந்த நிறுத்து பார்க்குற நிலுவையில் யாரு நம்ம தாங்கி பிடிக்கிறது சமநிலையில் நிற்கும்படியாக? ஆவியானவர். ஏன்னா நமக்குள்ள இருந்து நம்ம ஒரு பாத்திரம் தான், வெறும் பாத்திரம். ஆனா அந்த பாத்திரத்தை இயக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். அதாவது கப்பல் இருக்குன்னு சொன்னா யார் அது இயக்குறா? அந்த மாலுமி தான் இயக்குறான். பெரிய கப்பல், ஆனா அந்த மாலுமி தான் அதை கரெக்டா எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். அதுபோல பெரிய கப்பல் போல நம்மளுடைய சரீரம் இருந்தாலும் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நடத்தி செல்லுகிறார். அப்ப நமக்கு எந்த விதமான குற்றச்சாட்டும் வராதபடிக்கு கர்த்தர் நம் பட்சமாக நிற்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்கையில் நமக்கு விரோதமா நிற்பவன் யார்? யாரையா நிற்க முடியும்? நான் உன் கூட இருக்கிறேன். 1000 பேர் 1000 வார்த்தை சொல்லட்டும், அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு நொந்து நூலாகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது, அது அக்னியா எரிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய சரீரத்தை பிரகாசிக்கிறது. ஒரு தீபம் இருக்குது, தீபத்தில் வந்து எண்ணெய் இருக்கும்போது அந்த வீடு முழுவதும் வெளிச்சமா இருக்கும். தீபத்தில் எண்ணெய் குறையும் பொழுது அந்த தீபத்தினுடைய அந்த எரிகிற அந்த வெளிச்சமானது குறைஞ்சிக்கிட்டே வரும். முடிவில் என்ன ஆகும் தெரியுமா? முடிவில் என்ன ஆகும்? அந்த வெளிச்சம் கொடுக்கிற அந்த நெருப்பினுடைய அந்த எண்ணெய் இல்லைன்னு சொன்னா அந்த திரி எரிஞ்சு போகும், திரி எரிஞ்சு போகும். ஆமா தானே? அப்ப எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர். எண்ணெய் நமக்குள்ள ஓடும்
நான் உன் தலையில கை வச்சா நீ அபிஷேகத்தை பெற்றுக்குவ அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க அவர் எங்க அடுத்து எப்போ எந்த கூட்டத்தில் வந்து பேசுவாரு, இல்லை அவர் எப்போ அந்த கூட்டம் போடுவாங்க, அவரை விட நான் வந்து கண்டிப்பாக ஜெபிச்சுக்கணும், அவர் எனக்கு அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. இல்லையா ஒரு சில பேர் என்னுடைய ஆரம்ப காலத்தில் என்னுடைய வாலிப நாளில் நானும் இன்னொரு சகோதரனும் அப்படி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எதிர ஒருத்தர் வந்தார், ஊழியக்காரர் தான். அவர் கேள்வி கேட்டார், ஏயா தம்பி என்ன இல்லை இன்னும் அவர் பக்கத்தில் இருக்கிறத கேட்காரு, நீ அபிஷேகம் பெற்றியாப்பா அப்படின்னாரு. இல்லையா பெறலையா. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ 100 ரூபா காணிக்க கொடு, நான் உன்னை அபிஷேகம் பண்ணிடுறேங்கிறாரு. எது பணம் வந்து ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியை பெற வைக்குமா? பணம் வந்து பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? பரிசுத்த ஆவியை பெற்றவங்க தான் பரலோகம் போவாங்க. அப்போ அந்த பணம் பரிசுத்த ஆவியை கொடுத்துருச்சுன்னா, அந்த அபிஷேகம் பண்ணிருச்சுன்னா, அப்போ பரலோகத்துக்கு இந்த பணமே உதவுதுன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த மூட நம்பிக்கை சபைக்குள்ள இருக்குது. ஊழியம் செய்றவங்க தேவ ஆவியில நடத்தப்படணும். ஒருபோதும் மாமிசத்தில் செயல்படக்கூடாது. மாமிசம் என்பது பலூன்ல அது பறக்குங்க, காத்து இல்லைன்னா கீழே விழுந்துரும். நீங்க உயர்த்தப்படணுமா இல்ல அழிக்கப்படணுமா? புரியுதா புரியலையா? உயர்ந்துகிட்டே போகணும், நீங்க பறந்துகிட்டே போகணும். பரிசுத்த ஆவியில நீங்க நிறைஞ்சி 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 போகும் பொழுது அந்த உன்னதத்தினுடைய மகிமையை பெறுவீங்க. உன்னதமானவர் உங்களை தூக்கி அப்படியே நீங்க உங்க செல்ல பிள்ளை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளை என்ன பண்ணுவீங்க? தூக்குவீங்க. ஆமா தானே? இல்ல எனக்கு வந்து இது பேசும்போதே எனக்கு ஆவியில நிரப்புறாரு, இறங்கிட்டு வருது, அபிஷேகம் இறங்குது. இந்த உபதேசத்தை சொல்லும், அதாவது இந்த உதாரணத்தை சொல்லும் பொழுது, இந்த எடுத்துக்காட்டை சொல்லும் பொழுது அபிஷேகம் எனக்கு நிரம்பிக்கிட்டு இருக்குது. உங்களை எத்தனை பேர் நிரப்புது எனக்கு புரியல. உங்க மக வீட்டுக்கோ இல்லை உங்க பையன் வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ போறீங்க, ஒரு குழந்தை ஆவலம் உங்களை தூக்கி ஓடி வருது, உங்களை தேடி ஓடி வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 கரத்தையும் கொண்டு தூக்கி முதல்ல தூக்கி வச்சுக்க தானே செய்வீங்க. சீப்போன்னு தள்ளுவீங்களா? சீப்போன்னு தள்ளுவீங்களா? அது போலதான் ஆண்டவர். அது போலதான் ஆண்டவர். அவர் நம்ம எப்போதுமே தரையில் இருக்கிற நம்ம பாதம் படாதபடிக்கு தூக்கி வைக்கிற தேவனா இருக்கிறார். பாதம் பூமியில படாதபடிக்கு தூக்குறாருன்னு சொன்னா உலகத்திலிருந்து உங்களை பிரிச்சு எடுக்கிறார். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அவர் சொல்ற, நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகவே என்னை விசுவாசிக்கிறவர்களும் இந்த உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல, அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள். ஏன்னா நான் பரலோகத்துக்குரியவன், அவர்களும் பரலோகத்துக்குரியவர்கள், இவர்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல அப்படிங்கிறாரு. எங்க தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரத்தில், அப்படிதானே? அப்போ வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவர் நம் இருதயத்தை பூரிப்பாக்க சித்தமா இருக்கிறார். உன் இருதயம் பூரிப்படைய வேண்டும். நான் சொல்றேன், எனக்கு ஒரு கேள்வி காலையிலேயே வந்துருச்சு, அதை இப்ப கேட்டுறேன். ஆனா நிறைய அதிகமான ஒரு காரியம் என்னன்னா, பிள்ளைகளை குற்றப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அது ஒன்று என் மேலே அதிகமாக போச்சு. இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டு தான் தெரியணும். என்னன்னு சொன்னால், உங்கள் வீட்டில் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாப்பா? சரி, இவளுடைய கல்யாணத்துக்கு எனக்கு கார்டு வச்சுட்டாங்க, சரிங்களா? நான் தான் ஊழியக்காரன் வைங்களேன், அவரன்னு வச்சுக்கோங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் 1 மணி நேரம் தாமதமாக போனால் அந்த பாப்பா என்ன சொல்லுவா? கல்யாணத்துக்கு தாமதம் வந்திருக்கீங்களே, டைம் நாங்கள் பார்த்துட்டு இருந்த டைம் போயிடுச்சே, ஏன் லேட்டாக வந்தீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாளா கேட்க மாட்டாளா? அப்போ இங்க ஆராதனைக்கு நீங்க ஏன் தாமதமா வந்தீங்க? உங்களுக்கு மட்டும் நியாயம், ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு மட்டும் நீங்க கரெக்டா கேட்பீங்க. ஆனா சபையில ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து காத்திருப்பாரு, ஊழியக்காரன் காத்திருக்காரான்னு நீங்க தவிசத்தை எடுத்துக்காதங்க. சட்டம் என்பது
நீதியில நிறைஞ்சிருக்குது. ஆண்டவர் சட்டதிட்டத்தை போதிக்கிறவர், நீதி நியாயங்களை போதிக்கிறவர். ஏன்னா பிள்ளைங்க பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவர் விருப்பம். அவர் சொல்றாரு, நான் உங்களை குற்றப்படுத்துவேன் என்று எண்ணாதிருங்கள். நான் அப்படி எண்ணிராதுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்க நம்புகிற மோசேயே உங்களை குற்றப்படுத்துவான். எங்க? ஜட்ஜ்மெண்ட் நாள்ல, நியாய தீர்ப்பு நாளில் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசனவன் உங்களை குற்றம் சொல்லுவான். இவளை இப்ப நீங்க இவளை கேட்குறீங்களா, இவன் என்னென்ன காரியம் செஞ்சா, இவன் என்னென்ன பண்ணா, இவ உங்களை வந்து தூசித்தா, இவன் வந்து பாஸ்டர் இந்த மாதிரி பேசினா, இல்லை இந்த ஊழியத்துக்கு தடையா இருந்தா, எத்தனையோ குடும்பத்தை வந்து இந்த சபையில இருந்து நீக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு காரமா இருந்தா அப்படின்னு இந்த பிசாசு என்ன செய்வான்? குற்றங்களை சாட்டி கொண்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை குற்றம் படுத்துவேன் என்று எண்ணாதிருங்கள். நான் உங்களை குற்றம் சாட்ட மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க யாரை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? மோசே என்பது உலகம். உலக காரியங்களை சிக்கொண்டிருந்தால், அந்த உலக காரியங்களை நம்ம விழுந்து போயிருந்தால், அந்த காரியங்கள் நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுது அது வந்து குற்றம் சாட்டும். ஆனால் அவர் சொல்றாரு, ஏன் கற்பனைகளை மட்டும் கை கொண்டால் 1000 தலைமுறைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. உபாகமத்துல 28:1 வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது என்ன வசனம்? வாக்குத்தத்தமான வசனம். அப்படி என்ன சொன்னா, நான் 100% செய்வேன்ப்பா, நீ இது மாதிரி நடந்துக்கோ, 100% உனக்கு செய்வேன், நீ நடக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு சமம். ஆமா தானே? திரும்பி அதை வாசிப்பா சத்தமா. சரி, கட்டளையை பத்தி சொல்லுங்க. நீங்க தேவனுடைய கட்டளையை சொல்லுங்க. பைபிள் இல்லாம வந்திருக்கீங்க, அதனால தான் உங்களை கை நீட்டினேன். பின்னாடி இருக்கிற சகோதரி கட்டளையை பத்தி சொல்லுங்க. தெரியல. யாருக்கு தெரியும் கட்டளை? 10 கட்டளை ஞாபகம் இருந்துச்சா? அப்போ டக்குன்னு இப்ப ஞாபகம் வந்திருக்கும். 10 கட்டளை. கொலை செய்யாதிருப்பாயாக வந்துருச்சா ஞாபகம்? இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். வசனங்களுக்குள்ளாக நம்மளை நடத்தி கொண்டு போவார். எதற்காக நம்மளை நடத்துறாரு? இந்த பூமியில அழிந்து போயிராதபடிக்கு, நம்முடைய ஆவி ஆத்துமா பிசாசுக்கு கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவர் தம்மோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக அவர் நமக்கு புத்திமதிகளை கொடுக்கிறார். ஆனால் அசட்டை பண்ணுகிற அந்த குணம் மட்டும் நமக்கு வந்துடவே கூடாது. நான் சொல்லட்டுமா, நீங்க வந்து நியாய தீர்ப்பு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நியாயம் தீர்க்கிறவங்க கிடையாது. யார் நியாயம் தீர்க்கிறவர்? கர்த்தர். நாம் வணங்குகிற கர்த்தர் தான் நியாயம் தீர்க்கிறவர். எப்படி நியாயம் தீர்க்குது நான் சொல்லட்டுமா? சபைக்கு இது உங்களுடைய டைம் என்ன? சபை ஆராதனை டைம் என்ன? 8:50 8:30 9 மணிக்கா? 9 மணிக்கு வரணும், சரியா? இப்போ நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க. நான் முன்னாடி போனா அவர் ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. புரியுதாமா உங்களுக்கு? எதுக்கு இவங்க கொஞ்சம் லேட்டா போவோம். சரி, இன்னும் ஒன்று, நான் முன்னாடி போயிட்டா என்ன ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் என்னை பிடிச்சி பேசிடுவாரு. அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனா என்னை விசாரிப்பாரு, ஏதாவது கேள்வி கேட்பாரு. இது உங்களுக்கு மட்டும் சொல்லலை, உலகம் முழுவதும் இதுதான் இருக்குது. இந்த பாயிண்ட் தான் இருக்குது உலகம் முழுவதும்.
இன்னும் கொஞ்சம் லேட்டா போவோம், இல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது போவோம். ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறாருங்க இந்த பாஸ்டர், என் காலெல்லாம் வலிக்குது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போவோம். ஆராதனையில ஒரு ½ கழிச்சு போவோம். பாதியில ஆராதனையில பாதி அந்த பாட்டு பாடுவாங்கல்ல, வொர்ஷிப் பண்ணுவாங்கல்ல, அதுல பாதி டயத்துல போவோம். இது போல காரியங்கள் நம்ம சைடுல ஏவுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் மேல் வாஞ்சியா இருக்காயா, என் மேல் தாகமா இருக்காயா. மான் என்ன பண்ணுதான்? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. இப்போ என்ன ஆவியானவர் இந்த பாட்டு பாடும்போது அபிஷேகம் பண்றாரு. ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஆவி என்ன பண்ணுது தெரியுமா? என்ன பேசுறாரு, எப்படியோ போயிட்டு இருக்குதுயா அப்படின மாதிரி இருக்குது உங்களுடைய ஆவி நிலைமை. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனோட இணைஞ்சு போயிட்டு இருப்பான். ஆவியை பெறாதவன் அதுல இணைஞ்சு போகவே முடியாது. நீங்க என்னதான் பிரயாசப்பட்டாலும் அவர் சொல்றதை கவனிப்போம், ஏதோ ஒன்று சொல்றாரு நம்ம கவனிப்போம் அப்படிங்கிற உங்களை அந்த மனசை திருப்ப கூட இடம் கொடுக்க மாட்டான். அப்போ எதனால இது? நீங்க மனசை அப்படி யோசித்துட்டீங்கன்னா என்னோட பயணிப்பீங்க. என்னோட பயணிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அந்த ஆசீர்வாதத்தினால நீங்க உயர்த்தப்படுவீங்க, நல்ல இடம் வாங்குவீங்க, நல்ல வீட்டை கட்டுவீங்க, உங்க பிள்ளைங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நல்ல நிலைமையில பிள்ளைங்களுடைய உயர்வு இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்க பெற்ற கூடாதுன்றதை சொல்லிதான் அவன் என்ன பண்றான், ஒரு புத்தி மயக்கத்தை கொடுப்பான். புத்தி மயக்கம் தெரியுமா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தூக்கம் கண்ணை சொக்குதுப்பா, கொஞ்சம் தூங்கிடலாமா. சில பேர் கண்ணை மூடி கேட்குற மாதிரி பக்தியா கேட்குற மாதிரி கண்ணை மூடிடுவாங்க. இன்னைக்கு அது ட்ரெண்ட் அப்படிதான் போயிட்டு இருக்குது. கண்ணை மூடிட்டு இப்படியே கேட்குற மாதிரி கேட்டு பக்தியில மிஞ்சுற மாதிரி போய் தூக்கத்தில் போயிடுவாங்க. 3ஆம் வாகனம் போக முடியாது. முதல் வானத்துக்கு போகிறதுக்கே அந்த அருகதை இருந்தால் தானே 3ஆம் வானம் போக முடியும். தூங்குறவங்க எப்படி முதல் வானத்துக்கே போக முடியாது, 3ஆம் வானம் கூட போக முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மை நீ எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும்ங்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வளர்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. எங்க வாசிக்கிறோம்? 1 யோவான் 3ஆம் வசனமா வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆனா இன்னைக்கு வீட்டுல எல்லார் வீட்லயும் துக்கமா இருக்குதுங்க. சந்தோஷத்தை பார்க்கவே முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியல. எல்லா வீட்லயும் துக்கமா இருக்குது. மகிழ்ச்சி என்பதே இருதயத்துல பார்க்க முடியல. வேதனை தான் இருக்குது. என்கிட்ட வேதனை தாங்க இருக்குது. ஏன்டையா சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே. ஏன் அப்படின்னு சொன்னா உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் தங்கல. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். எனக்கு பலன் ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னா ஒன்றும் இல்லை. பேதுரு மாமி, அந்த மாமியார் பேதுருடைய மாமியார் சிக்காயிட்டாங்க, ஜுரத்தில் கிடக்குறாங்க. அந்த சம்பவத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு? ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறாரு. நல்லா கவனிச்சிங்களா? கிராமத்தில் ஊழியம் செய்கிறாரு. செய்யும் பொழுது அந்த கிராமத்தில் பேதுருடைய வீடு இருக்குது. நல்லா கவனிங்க, மாமியார் வீடு கிடையாது, பேதுருடைய வீடு இருக்குது. அப்போ ஆண்டவர் அதுக்கு முன்பதாகவே என்ன பண்ணிட்டாரு, பேதுரையும் அந்த அந்திரேயாவும் அண்ணன் தம்பிங்க 2 பேரும், உடன் பிறந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரையும் கூப்பிட்டாரு. எப்படி? அதுக்கப்புறமா
யாக்கோபு யோவானையும் கூட்டது போல அழைத்துக்கிட்டாரு. அவன் கூடவே இருக்கிறான். யாரு? சீமோன் பேதுரு கூடவே இருக்கிறான். அந்த கிராமத்துல தான் அவன் வீடு இருக்குது. அப்போ என்ன பண்ற, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீடு இருக்குதுன்னு சொல்லி அழைத்திருக்கிறான். அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, ஒரு டீ குடிக்கலாம், நம்ம பாஜாவில் சொன்ன போனா டீ குடிச்சிட்டு வரலாம் எங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு தான் அவர் போய் உள்ள போறாரு. உள்ள போனா என்ன ஆகுது, ஒரு அம்மா சிக்கா படுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, அவர் இன்னைக்கு உள்ள பாஸ்டர்ங்கன்னா என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படியா சிக்கா இருக்காங்களா, சரி கடைசியில் நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஐயா, சரி சரி அப்படின்னு கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. இவர் டீயை கொடுத்து பிஸ்கட்டை கொடுத்து சாப்பிட்டுட்டு கடைசியில் சரி ஜெபிக்கலாமா அப்படின்னு போய் ரெண்டாவது தான் போய் ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா, படம் ஓட்டுறனா? அப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா, பலவீனப்பட்டவங்களை முதலாவது எழுப்பணும், ஆரோக்கியம் வர பண்ணணும், சுகம் வர பண்ணணும், அந்த கட்டுகள் அறுக்கப்படணும், வியாதி கட்டுகள் அறுக்கப்படணும், அவங்க எழுப்பி பிரகாசிக்கணும், எழும்பணும் என்பதுதான் அவருடைய சித்தமா இருந்ததுனால போயிட்டு கையை மட்டும் தான் தொட்டார், வேற ஒன்றும் பண்ணல. கையை மட்டும் தான் தொட்டார். அந்த அம்மா எழுந்துட்டாங்க. அந்த அம்மா எழுந்துட்டாங்க. எழுந்து என்னாச்சு தெரியுமா, ஓடி போய் பணிவிடை செஞ்சாங்க, உபகரிச்சாங்க. ஐயா நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரையான்னு சொல்லி போய் உபகரிச்சாங்க. அப்போ என்னங்க ஒரு ஆச்சரியம், என் ஊழியத்தில் அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு. இந்த காரியத்தை நம்பினதுனால எப்படி சொன்னா, 2 முறை அப்படி நடந்துச்சு. ஒரு முறை இந்த கிரீன்வேஸ் ரோடு, அதாவது ஜீசஸ் கால்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதி, கிரீன்வேஸ் ரோடு, இந்த அமைச்சர்கள் வீடுகள்லாம் இருக்குது. அங்கே அனைதேசர நகர்னு ஒரு பகுதி இருக்குது, ஸ்லம் பகுதி. அங்கே நான் ஈவினிங்கில் நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ட்ரைனிங்காக, அதாவது சுவிசேஷம் எப்படி வீடுலாம் போய் சொல்லணும் என்பது ட்ரைனிங்காக என்னை அந்த ஒரு ஏரியா கொடுத்துட்டாங்க. நான் போய் அந்த ஏரியாவுக்கு ஈவினிங்கில் சாயந்தரம் போகணும். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த ஏரியாவுக்கு போகணும். அப்படி ஒரு நாள் நான் ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்குன்னு வைங்களேன் போகும் பொழுது ஒரு வாலிப தம்பி இந்த மாதிரி பின்னாடியே ஓடி வரான். என்னடா எனக்கு ஒரு பயம் எடுக்குது, எதுக்கு ஓடி வரான், நம்மளை போட்டு அடிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி ஆண்டவரை பற்றி சொல்ல வரான்ட்டு அடிக்கிறாங்களோன்ட்டு நான் திகைச்சு போய் நிற்கிறேன். எங்கள் அம்மா உங்களை கூப்பிட்றாங்கண்ணா, என்னடா இப்படி தான் கூப்பிட்டு போய் அடிப்பாங்களான்ட்டு, ஆண்டவரே அப்படிங்கிறேன். சரி என்னதான் நடக்குது போவோன்ட்டு, சரிப்பா வாரம்ப்பான்ட்டு பின்னாடியே போனால் அவன் எனக்கு முன்னாடி ஓடி போய் ஒரு வீடு வாசல் இவ்வளோ தான் இருக்குது, குடிசை வீடு, எனக்கு முன்னாடி போய் ஜம்ப் பண்ணி உள்ளே போகிறான். அது எப்படின்னா 4 அடி பள்ளத்தில் இருக்குது, தரையிலேருந்து 4 அடி பள்ளத்தில் இருக்குது, படிக்கட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது, அவ்வளவு பள்ளத்தில் அந்த குடிசை வீடு இருக்குது. வெளியே பார்த்தா ஒரு 4 அடி உயரம் தான் அந்த வாசல், கீழே பார்த்தா 4 அடி பள்ளத்தில் இருக்குது. அவன் போய் பார்க்குறான், நான் எட்டி பார்க்குறேன், இப்படி பார்த்து கிடந்தா என்ன பார்த்தா என்ன இருக்குன்னா, அந்த அம்மா ஒரு அம்மா, அவங்க அம்மா படுத்து கிடக்காங்க. அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஒரு எண்ணம் வந்தது. என்ன வந்ததுன்னா, ஆண்டவரே இந்த இடத்துல நீங்கள் மகிமைப்பட போவதுக்காக என்னை கொண்டு வந்திருக்கீங்க, என்ன நீங்கள் மகிமைப்பட போகிறீங்க, அதுக்காக என்னை கொண்டு வந்திருக்கீங்க. நல்லா கவனிங்க, நான் உங்களை போல தான், எனக்கு எந்த விதமான வரம் கிடையாது, சுகமளிக்கக்கூடிய வரம் எனக்கு கிடையவே கிடையாது, நான் உங்களை போல தான். நான் என்ன பண்ணேன், நீங்கள் மகிமைப்பட போகிறீங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு பாருங்க, அதுதாங்க ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு ஆரம்பம். அப்போ நான் என்ன பண்ணேன், இறங்கினேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த பக்கத்து படிக்கட்டை காட்டினாங்க, இந்த மாடிப்படியில் துணி காய்ச்சிட்டு காய போட்டுட்டு இறங்கி வரும்பொழுது பாவடை தட்டி உருட்டாங்க, அதில் பின்னாடி அடிபட்டு அவங்க எழுந்திருக்க முடியல. 3 மாசமா படுக்கையில் இருக்காங்க. நாங்கள் 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 3 மாசமா சரியாக சாப்பிட முடியல, அவுட் சைடு போக முடியல, அந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க, ஒரு பொண்ணு 2 பையங்க, அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா மட்டும் குணமாக்கிட்டீங்கன்னா அது இந்து குடும்பம், நாங்கள் எல்லாரும் உங்களை ஏசப்பா ஏற்றுக்கிறோம், நீங்கள் டெய்லி இந்த பக்கம் வரதை நாங்கள் பார்த்தோம், எங்கள் அம்மாட்ட சொன்னோம், அவரை கூட்டு வாப்பா, ஏசு என்னை குணமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தான் உங்களை கூட்டுற சொன்னாங்க, நாங்கள் எல்லாரும் ஏசு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே உமது நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபந்தான், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எனக்குள்ள ஒரு உந்துதல் என்னன்னா, அம்மா எழுந்திருங்க, எழுந்திருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற பொண்ணும் பையனும்
2 சோல்டரை பிடிச்சி தூக்க போறாங்க. படுத்திருக்கவங்கள, தம்பி நீங்க விட்டுருங்க, என்ன பாப்பா நீ விட்டுரு, அவங்க படுக்கையிலே விடு அப்படின்னு சொன்னேன். அம்மா எழுந்துருமான்னு அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி லைட்டா அந்த பாடி எழுந்தது. முதல்ல தலையை தூக்குனாங்க, அப்புறமா இந்த சோல்டரை உயர்த்தினாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுந்தாங்க. அப்புறமா 2 காலையும் வச்சுட்டு எழுந்திருக்க ட்ரை பண்ணாங்க, எழுந்து நின்னாங்க. ஜம்ப் பண்ண சொன்ன, ஜம்ப் பண்ண உடனே அங்க ஒரே சந்தோஷமாயிருச்சு, அங்க ஒரே மகிழ்ச்சி ஆயிருச்சு. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா, நான் இயேசுவை நம்பினபடி என்னை கைவிடலைன்னாங்க. இது சொல்ற போது எப்படி இருக்கு தெரியுமா? இது மனுஷனை உயர்த்தப்படல, இயேசுங்கிற நாமத்தில் இருக்குது இந்த மகிமை. அல்லேலூயா. நான் அதான் ஒரு வார்த்தை சொன்னேன், நானும் உங்களை போல ஒரு மனிதனா தான் போனேன்னு சொன்னேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, போஸ்டர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர். அது பொய்யன். ஏன் பொய்யன்னு சொன்ன, என்னையா இது ஒரு ஊழியக்காரர் பொய்ன்னு சொல்றீங்களே, அப்படி சொல்லாதங்கய்யா அப்படி நீங்க ஒரு சில பேர் சொல்லுவீங்க. எப்போதுமே தம்பட்ட அடிக்கிறவன், தன்னை பத்தி தார உதிருவன், தன்னை பத்தியே புகழ்ச்சியா பேசுறவன் என்ன பண்ண முடியாது, கர்த்தருடைய ஆவியில் இருக்க முடியாது. என்ன வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான்னு வசனம் சொல்லுது. தாழ்த்தப்பட்டு போறவனை எப்படி ஆண்டவர் உயர்த்த முடியும்? எப்படி உயர்த்துவாரு? எப்படி உயர்த்துவாரு? அப்ப அந்த வசனத்துக்கு அவர் ஆப்போசிட் நடந்தா தான் அவனை உயர்த்த முடியும். அவன் தன்னைத்தான் உயர்த்துறான். அதே மாதிரி சுகமளிக்கும் வரம் பெற்றவர் எழுதுவாங்க. இந்த குட்டி பாப்பாவை ஜெபம் பண்ண கூட சுகம் நடக்கும். ஏன்னா இயேசு நாமத்துல ஒரு சின்ன ஒண்ணு இல்ல, ஒரு இந்துக்களோ ஒரு முஸ்லீமோ ஜுரத்தில் இருக்காங்க, பாட்டி நான் உனக்கு ஜெபம் பண்ணட்டுமா பாட்டி அப்படின்னு போய் இந்த பொண்ணு சின்ன குழந்தை அவ ஜெபம் பண்ணானா அங்க அற்புதம் நடக்கும். அப்ப இது என்னாச்சு? பிசினஸ் ஆயிடுச்சு. இயேசு நாமத்தை கொண்டு பிசினஸ் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? பைத்தியக்காரத்தனமா இப்படிப்பட்ட நபர்களை தேடி தேடி ஓடுறீங்க. ஆண்டவர் சொன்னாரு, இதோ அங்க இருக்கிறார், இதோ இங்க இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு, இதோ இங்க இருக்கிறான்னு சொன்னா அவங்க பின்னே போகாதிருங்கள், அவர்களை பின்தொடராதுங்கள். அப்போ எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க. நம்மை கொண்டு தேசத்தை அசைப்பார், நம்மை கொண்டு இந்த தென்காசி பட்டணத்தை அசைப்பார். இல்லாதபடிக்கு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. சத்துருடைய ஆண்டவரே தீங்கும் தொல்லையும் பிரச்சனையும் போராட்டமும் ஆண்டவரே நீங்க இந்த குடும்பங்களை காத்து வருகிறீங்க, இந்த குடும்பங்களை கண்காணித்து வருகிறீங்க, இந்த குடும்பங்களுக்கு காவலா இருக்கீங்க. ஒரு குடும்பமும் சோர்ந்து போக கூடாது, ஒரு குடும்பமும் வெக்கப்பட்டு போக கூடாது, ஒரு குடும்பமும் பிசாசினால் விழுந்து போக கூடாது, ஒரு குடும்பமும் உலகத்துக்கு விற்றுப்படக்கூடாது, ஒரு குடும்பமும் தரித்திரம் அடையக்கூடாது, ஒரு குடும்பமும் சேதமடையக்கூடாது, ஒரு குடும்பமும் ஆண்டவரே அப்பா சோதரா உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாது. அப்பா உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் தேற்றப்பட உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் தப்பு வைக்கப்பட உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் உமக்குள்ள வளர ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தினால் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரை சாட்சி சொல்கிற நிலைமை ஒவ்வொரு வீட்டிலும் உண்டாக தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை சிறு குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவங்களுக்காகவும் ரட்சிக்கப்படாதவங்களுக்காகவும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபர்களுக்காகவும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளானாலும் சரி, அவங்க உலகத்தின் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த குடும்பம் முழுவதும் சபைக்கு வருவதற்காக ஜெபிக்கிறேன். குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறேன். குடும்பம் முழுவதும் சாட்சியாக ஜீவிப்பதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன். இவளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.